அன்போடு நான் எழுத கடித சௌக்கியமா டொண்டோ டொண்டோ டோண்டோ டொண்டோடோடோ தும்பு தும்பு தும் துந்து தும்பு தும்புது தொதுது 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 தொடடோ என் காதல் என்னவோ நான் சொல்ல என்று என்று என் உண்மத்தில் ஆசைப்படுறேன் டொண்டு டொண்டோ டோடோ மனித விரும்பும் இது மனித காதல் அல்ல 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 மனித விரும்பும் இது மனித காதல் அல்ல அல்ல எதையும் தாங்கும் புனிதமான காதல். எனக்கு என்ன வழி இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனால் உனக்கு மட்டும் அந்த வழி வந்தா என்னால் தாங்க முடியாது. அபிராமி அபிராமி என்னவென்று நான் சொல்ல உன்னோடு நான் விரும்புகின்றேன். மனசில் உள்ளத அப்படியே லெட்டராகவே எழுதிட்ட. அபிராமி 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 தெரியுமா உனக்கு தெரியுமா? தும்பு 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 தும். ஒன்றிய தலைவர் அப்படியே ஊருக்குள்ள வந்துக்கிட்டு இருக்காரு. கூட்டங்கள் அந்த மைதானத்தில் நல்லா குமிஞ்சு போய் இருக்கிறாங்க. அப்போ வாலிப பசங்களெல்லாம் வாலிப வயசு பசங்களெல்லாம் எல்லாம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருங்க. ஏதாவது இங்கே இன்னும் அகம்பாத்தனம் எதாவது நடந்துடக்கூடாது. இங்கே யாரும் தப்பு பண்ண முடியாது. ஆனால் ஊருடைய சட்டம் பயங்கரமான சட்டம். அந்த சட்டத்தில் இருந்து நம்ம ஊர் மக்கள்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர். அவர் தலைவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்களில் ஒருவர், சனத்தில் ஒருவர், மக்களாக சூட்டப்பட்ட பேர் சூட்டப்பட்டதான் ஒன்றிய தலைவர் அப்படின்னு ஒன்றிய தலைவர் மக்களை பார்த்து சனங்களை பார்த்து அப்படியே பேசுகிறாரு. அப்புறம் விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர்கள் 4 பேர் வந்திருக்காங்க. என்னங்க இவ்வளோ கூட்டத்தில் விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர்கள் நீங்கள் 4 பேர் வந்திருக்கீங்க, என்ன அப்படி விஷயம் அப்படின்னு கேட்குறாப்புல. ஐயா, சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ச்சி மூலியமா விஞ்ஞானி மூலியமா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். அதை உங்கள் மத்தியில் இந்த சனங்க மத்தியில் நாங்கள் பேசணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சரி பேசுங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளரை பேச சொல்கிறாப்புல. லெமன் ஆராய்ச்சியாளர் அவர் வந்து பேசுகிறாரு. ஐயா, முதல்ல இந்த உலகம் ஆரம்பிக்கும்போது மனித குரங்கு, ஆண் குரங்கு, இயற்கைக்கு தகுந்தாப்புல விதவிதமாக கலர் பிராட்டிஸ் குரங்குகள், மனித குரங்கும் பெண் குரங்கும் ஆண் குரங்கும் வாழ்ந்துச்சு. அப்போ மனித குரங்குக்கும் மனுஷனுக்கும் 2 கட்டமாக ரைட்டு மூஞ்சோட ஒரு 2 கட்டமாக ஒரு உருவம். மனுஷன் ஜாயில் ரைட்டாக மூஞ்சோடு மனித குரங்குன்னு ஒருத்தன் பிறந்தான். அப்புறம் மிருகங்கள் இருந்துச்சு, வாயிலா சிவங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அவங்கள ஒன்றோட ஒன்று அந்த கறியை அந்த சதையை எரிமலை டம்முன்னு வெடிச்சிச்சு. அந்த தீயில சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்றா கூடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு ஒவ்வொரு உயிர்களையும் மொத்தமாக பாதுகாத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். அப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு சுட்டுனா உலகம் வந்து ஆரம்பிக்கிறது. அப்போ வாயில்லாத சீவத்தெல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே தான் முதல்ல உலகம் ஆரம்பிக்கும்போது இயற்கை படைச்சிருக்கு எல்லா உசுர்களையும். அது முடிவில் உலகமும் அழிஞ்சு போவோம், அந்த வாயில்லாத சீவமும் செத்து போவோம்.
இது ரெண்டாவது ஜென்ரேஷன் தலைமுறை, 3வது ஜென்ரேஷன் தலைமுறை, 4வது ஜென்ரேஷன் தலைமுறை, 5வது ஜென்ரேஷன் தலைமுறை, 6வது ஜென்ரேஷன் தலைமுறை. இப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு வந்து உலக சுற்று ஆரம்பத்தில் எல்லா உயிர்களும் உயிரோடு இருக்கும், இயற்கையும் நல்லா அருமையாக இருக்கும். முடிவில் வந்து அந்த எல்லா உலகமும் அழிஞ்சு போகும், உயிர் சீவங்களும் அழிஞ்சு பெறும். அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 7வது ஜென்ரேஷன் தலைமுறையில் தான் பேட்ரி மூலியமாக ஆக்சண்டர்னால் அது தண்ணியெல்லாம் குளுக்கோஸாக மாற்றுச்சு. அப்புறம் மூலிகை சுவாச காற்று, அது தண்ணி மூலியமாக இயற்கை காற்று மூலியமாக வந்துச்சு. அப்படித்தான் ஆரம்ப உலக நாளில் வாழ்ந்தாங்க. அவங்க கூட பாஷைகளை பேசி முதல்ல உலகம் ஆரம்பித்த முதல்ல அவங்க தான் விவசாயம் வந்து போட்டாங்க. நம்ம முதல் உலகத்தில் ஆரம்ப உலகத்தில் இவங்க பாஷையில் பேசி விவசாயம் போட்டு அந்த விவசாயத்தை சாப்பிட்டாங்க. பழங்கள்லாம் நல்லா விளைஞ்சிச்சு, பழத்தை சாப்பிட்டாங்க. விவசாயத்துக்கு அப்போல்லாம் விதைகள் கிடையாது. அந்த நம்ம கத்தரிக்காய் செடி, பூசணிக்காய் செடி, இந்த மாங்காய் செடி அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஏதோ அப்படி வச்சுருக்காங்க. அந்த செடியை பிடிங்கிட்டு அதை வந்து தோட்டம் மாதிரி போட்டு நல்லா மண்ணை கொத்தி விட்டு வச்சு முளைக்க வச்சு தண்ணியில் ஊற்றி அந்த மாதிரி தான் முதல்ல இயற்கை விவசாயம். வாயில்லாத சீவங்களும் மனித குரங்கும், ஆண் குரங்கும் பெண் குரங்கும், மனித உருவத்தில் ரைட்டாக மூஞ்சி உள்ளவன், இது 3வது ஒரு உருவம். இவங்க தான் விவசாயத்தை முதல்ல உற்பத்தி பண்ணியிருக்காங்க. விதை இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு செடிகளை பிடுங்கிட்டு வந்து அதில் விளையக்கூடிய விளைச்சலை சாப்பிட்ருக்காங்க. நல்ல பலனாக இருந்திருக்கு, தைரியமாக இருந்திருக்கு, வலுவாக இருந்திருக்கு. இது உலக புராண கதையில் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உலக புராணம் இதைத்தாயா பேசுகிறதுன்னு அந்த விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் பேசுகிறார். அப்புறம் எமேஸ்ன்னு ஒரு விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் பேசுகிறாரு. ஐயா, சந்திர மண்டபம், சூரிய மண்டபம், நிலா மண்டபம், பூமியிலிருந்து வானம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதில் இருந்தால் எலிஸ்ன்னு ஒரு 8 அறிவு கொண்ட ஒரு உயிர் செய்வோம் நம்ம கீழவத்துக்குள்ளே ஆணும் பெண்ணும் 2 கேட்டகரி இருக்குது. அவங்க பூமிக்குள்ளே இறங்கி வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள எலிஸ்குள்ளே உடல் உறவு வைக்காமல் பொன் குரங்கோடு ஆண் எலிசு உடல் உறவு வைத்திருக்கிறது. அப்புறம் பெண் எலிசு ஆணு மனித குரங்கோடு உடல் உறவு வச்சிருக்கு. அதில் தான் ஆரம்ப உலகத்தில் மனிதர்கள் பிறந்தாருங்கன்னு எனது விஞ்ஞானி ஆராய்ச்சி கரெக்டாக துல்லிகரமாக சொல்லுதுயா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவட்ட அவர் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் பேசுகிறார். 7 ஜென்ரேஷன் தலைமுறையில் 8வது ஜென்ரேஷன் தலைமுறையில் நல்லா வாழ்ந்துருக்காங்க. அவர் கணக்கு நம்ம எதிர்ப்பு எனக்கு முன்னாடி பேசினார் விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர்கள் கணக்கெடுத்து பார்த்தா 7, 8ல் முடிச்சிருக்காரு. 9வது ஜென்ரேஷன் தலைமுறையில் இந்த மாதிரி சூழ்நிலையில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. எழில்ட்டு ஒரு விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் சொல்லுதார். 7, 8 நான் 9வது ஜென்ரேஷன் தலைமுறையில் தான் மனுஷங்களே நல்லா வாழ்ந்து 20 வயசு, 28 வயசு, 30 வயசு, 70 வயசுக்குள்ளே அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கூடின வயசு 80 வயசோடு வந்து மனித ஜென்மம் அதோடு முடிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நான் அப்பம் மனித குரங்குகளையும் ஆண் குரங்கும் பெண் குரங்கும் மனித உருகத்தில் சாயத்தில் அந்த சாயலில் மனுஷன் மோரக்குண்டு ரைஸாக 2 கட்டமாக இருக்கானே அவங்களும் வச்சு மனுஷனையும் வச்சு நான் விஞ்ஞானி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கும் போது ஆனால் மனுஷனில் இருந்து தான் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு என்னுடைய விஞ்ஞானி ஆராய்ச்சி எனக்கு வந்து பேசுதியா அப்படின்னு சொல்லுதாப்புல. நான் வந்து
எல்லாமே மனித குரங்கு ரத்தத்தை எடுத்து, ஆண் குரங்கு ரத்தத்தை எடுத்து, பெண் குரங்கு ரத்தத்தை எடுத்து, ஆண் மனுஷன் பெண் மனுஷன் ரத்தத்தை எடுத்து நான் ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்க போய் மனிதத்தில் இருந்து தான் மனிதர்கள் பொன் மூலியமாக குழந்தைக பிறந்து ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டு அது மூலியமாக தான் இந்த மனுஷங்க பிறந்திருக்காங்க. மனித சன்மம் அப்படித்தான் உருவாக்கிறதுன்னு என்னுடைய விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் பேசுதியா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேருள்கிட்ட பேசுகிறாப்புல. இது என்னங்கப்பா மாறி மாறி நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு. இன்னொரு விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து பரமேஷ் என்ற விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர். ஐயா நான் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சேன் ஐயா, ஆனால் வந்து அப்படி ஒரு சம்பவம் தெரிஞ்ச மாதிரியே என்னோட விஞ்ஞானி ஆராய்ச்சியில் குறிப்பு தெரிய மாட்டேங்கு. ஆமாம், 7வது ஜென்ரேஷன் தலைமுறை சொன்னார். 8வது ஜென்ரேஷன் தலைமுறையில் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் பேசினாப்புல. 9வது ஜென்ரேஷன் தலைமுறையில் நான் வந்து பேசுகிறேன். இதெல்லாம் வந்து குரங்குல இருந்தும் எதில் இருந்தும் மனுஷங்க வந்து மனுஷங்கள் வரவே இல்லை. அந்த காலத்தில் காட்டுவாசி ஆதிவாசின்னு ஆணும் பெண்ணும் கொலையை கட்டிக்கிட்டு, கொலையை கூட கட்டவில்லை, ஆரம்ப உலகத்தை நீர்வனமாக வாழ்ந்துருப்பாங்க. ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து உடலுறவு கொண்டிருப்பாங்க. அது மூலியமாக தான் பெண்கள் குழந்தைகளை பெற்று இப்போ அவங்க மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை பொய் அப்படின்னு இந்த விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு. அப்போ 4 விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சபையில் கூட்ட சபையில் கச்சாபஜான்னு பேசுகிறாங்க. அப்போ ஒன்றிய தலைவர் வந்து சொல்கிறாப்புல, நான் யாரையும் மறுப்பும் தெரியப்படுத்தவில்லை, யாரும் வந்து தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை, எல்லாமே நியாயமான ஒரு கொள்கையில் தான் நீங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த காலத்து புராணத்தில், உலக கதை புராணத்தில், உலக புகழ் எழுத்தில் அது எழுதியிருக்கு, கல்வெட்டில் எழுதியிருக்கு. அதனால் எல்லாம் நெசமாக ஒவ்வொரு பாயிண்ட் அப்பில் உலகம் என்பது உலகம் ஃபுல்லாக உலகம்தான். அது தெற்க இருக்குது, மேற்க இருக்குது, கிழக்க இருக்குது, வடக்க இருக்குது. இப்படி திசைகளை நோக்கி ஒவ்வொரு திசையிலும் ஒரு சம்பவத்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இவங்க சொல்கிற பார்த்தா 3 விஞ்ஞானியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற பார்த்தா ஒரு கரெக்டான ஒரு கொள்கை மாதிரி தான் தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறது உங்கள்கிட்ட கொள்கை கொஞ்சம் விதிமுறை தப்பான ஒரு கான்ஸ்டெப்டில் மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் அவ்வளோ ஆழமாக விஞ்ஞானி ஆராய்ச்சி நீங்கள் கண்டுபிடிக்கலை. அதிலிருந்து தான் உலகம் ஆரம்பத்தில் வரல. ஆதிவாசி நீர்வானமாக காட்டுவாசி வாழ்ந்தான். அப்புறம் ஆதிவாசி வந்து கொலையை கட்டிக்கிட்டு வாழ்ந்தான். அவங்க பாசையில் பேசி தான் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டு அதில் பெண்கள் குழந்தை பெற்று அதில் தான் மனிதர்கள் உற்பத்தி ஆனார்கள்ன்ட்டு நீங்கள் விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறீங்க. உங்கள் கணிப்பில் உங்கள் விஞ்ஞான ஆராய்ச்சி அது வந்து பேசுதுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. உங்களை தப்பு நிறைய குறை வந்து நான் யாருமே சொல்லலை. ஆமாம், இப்போ உள்ள காலத்தில் விஞ்ஞானி கருவி அவ்வளவு கிடையாது. ஆனால் ஒரு பூத கண்ணாடி மாதிரி வச்சு, நீங்கள் ஒரு லென்ஸு கண்ணாடி மாதிரி வச்சு அதுகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனால் உலகத்தை முதல்ல ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர்களே, உங்கள் 4 பேர்த்துக்கும் 3 பேர் வந்து சரியான தகவலை சொல்கிறாங்க. 4வது நீங்கள் ஆழமாக இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலை. உங்களுக்கு தெரிந்த விஞ்ஞானி ஆராய்ச்சியாளரை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. அது உங்கள் தரப்பில் நியாயம்தான். அதனால் எல்லாருக்கும் மனமான நல்ல வாழ்த்துக்கள். ஆமாம், யார் என்ன விஞ்ஞானி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணுமோ அதை தானே நம்ம எல்லோரும் கண்டுபிடிக்க முடியும். அப்போல்லாம் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளருக்கு தான் ஏகப்பட்ட பார்க்குறதுக்கு ஏரோப்ளைனு, ராக்கெட்டு, ஹெலிகாப்டரு ஒன்றாலும் கிடையாது. இருக்கிறத வச்சு அவ்வளோ திறமையாக கண்டுபிடிச்சி, ஆனால் திறமையாக வந்து கரெக்டான கொள்கையோடு 3 விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் பேசுகிறாங்க. 4வது விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் ஏதோ பட்டும் படாமல் மேலோட்டமாக அவருக்கு தெரிஞ்ச விஞ்ஞானி ஆராய்ச்சியாளரை அவர் வந்து மனுஷன்ல இருந்தால் மனுஷன் வந்தாங்க, ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டு
பெண்ணு வந்து குழந்தைய பெற்று அதில் தான் மனுஷங்க வளர்ந்தாங்கன்ட்டு 4வது விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் பேசுகிறாப்புல. சரி ரைட்டு, அவர் தரப்புலே இருக்கட்டும். எந்தெந்த திசையில் என்னென்ன எழுதியிருக்கோ அது வந்து உலக புகழ் புக்குலையும் கல்வெட்டு எழுத்துலையும் உலக புராண எழுத்துலையும் அது எழுத போய் தான் விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி துல்லிகரமாக சொல்கிறாங்க. 3 பேர்த்துக்கு விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி சொல்லுறதுக்கு என் மனமான வாழ்த்துக்கள். நம் ஊரோடைய வாழ்த்துக்கள். என்றும் நீங்கள் நலமோடு நல்ல விஞ்ஞானியை கண்டுபிடிச்சி நீங்கள் புகழ் சேர்த்து நம்ம ஊருக்கு பெருமையை சேர்த்து விடன்னு 3 விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் கணிப்பு கரெக்டாக சொல்கிறாப்புல. 4வது விஞ்ஞானி ஆராய்ச்சியாளரை சொல்கிறாப்புல, நீங்கள் மனசு கஷ்டப்படுத்திக்கிட வேண்டாம், நீங்கள் உங்கள் மனசை வறுத்துக்கிட வேண்டாம், உங்கள் மனசை நீங்கள் சஞ்சலப்படுத்திக்கிட வேண்டாம், அதனால் நீங்கள் தைரியமாக தெம்பாக இருக்குங்க. நீங்கள் 4வது உடைய லிஸ்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்கிறாப்புல. ஆமாம், இன்னும் இந்த ஆராய்ச்சி அதோட முடிச்சிருங்க. இன்னுமா ஆராய்ச்சி வேண்டாங்க. அதான் மனுஷன் எப்படியே வந்துட்டான். அதை வந்து இப்போ நம்ம கிரௌடில் ஃபுல்லாக சனங்க நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேசிட்டீங்க. இனிமேல் மனித ஜென்மத்தை பற்றியும் நம்ம ஊரை பற்றி பேசுவோங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர், ஊரில் ஒருவர், சனத்தில் ஒருவர், மக்களில் ஒருவர், அவர் பேசுகிறாருங்க. உடனே உலக எல்லா மக்களும் அந்த மைதானம் ஒரு 10 மைல் இருக்கும். 10 மைல் தூரம் நல்ல கூட்டமாக இருக்குது. இளைஞர்களை பூரா அவங்கள பாதுகாக்க போட்டிருக்காங்க. ஏதாவது அகம்பார்த்தனம் திமிர்த்தனம் ஒருத்தனை அடிச்சுக்கிடக்கூடாது, இந்த மாதிரி சண்டை போர் வந்துடக்கூடாதுன்னு அத்தனை பேர்த்தையும் பராமரித்து பார்க்குறாங்க. அத்தனை பேர்த்துக்கு தண்ணி என்னென்ன ஸ்பான்சர் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுங்க. தண்ணி கொடுக்காங்க, மோர் கொடுக்காங்க, சர்பத்து கொடுக்குறாங்க, அந்த காலத்தில் பானக்காரம் கொடுக்குறாங்க. எது கிடைக்கோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தானியம் தான் நான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுகிறாப்புல. எல்லா கூட்டமும் அதிர்ச்சியோடு பூதிப்போடு இங்கே என்ன நடக்கிறது, இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்குதா அப்படின்னு எல்லா மக்களும் எல்லா சனங்களும் யோசிக்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். என்னையா கதாசிரியரே, டைரக்ஷனரு, கதைன்னரு, ஏதோ நாடகத்தை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னையா அப்படியே கூட்டத்தோடு பம்மிக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் கேட்காரு. ஐயா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்னை கரெக்டாக அப்படி துல்லிகரமாக கண்டுபிடிச்சிட்டேல ஐயா. உங்கள் கண்ணு இருக்கே, எல்லா சனங்களோடையும் எல்லா மக்களோடையும் இந்த 10 மைல் கிரௌடு ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் மேலேயும் உங்கள் கண்ணும் சிந்தனையும் மூளையும் அப்படி போகுது ஐயா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஐயா. ஐயா, எனக்கு கதை ஒன்றும் ஆகலை, கதையும் ரெடி ஆகலை, நாடகமும் ரெடி ஆகலை. நான் அப்போவே உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த ரத்தக்கண்ணீர் நாடகத்தை எனக்கு தத்துவமாக நடித்து கொடுங்கன்னு சொன்னேன். அது சொல்லி 2 ஜென்ரேஷன் தலைமுறை ஆகிப்போச்சு. நீங்கள் என்ன நடிக்கணும்னு சொல்லிக்கிங்க, நீங்கள் நடித்த பாடும் இல்லை. எப்பா, இது பைத்தியம் லூஸ்காரங்கயா. இது வந்து இதில் வந்து மக்களுக்கு என்ன பிரயோசனமாக இருக்குது, இதில் மக்களில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து வேஸ்ட்டுப்பா. இதில் ஏன்ப்பா நீ மூளையும் அறிவையும் திறமையை வந்து செலுத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. கோடிக்கணக்காக பைத்தியக்காரன் ஆயிடுவான், லூஸ் ஆயிடுவான், செத்து போயிடுவான். ஏன்னா வந்து இது மோசமான டேஞ்சரான மனுஷங்க. அந்த மூளையை வச்சு பேசினாலே ஒரு 5 பேருக்கு தான் அந்த மூளை மனசும் செட் ஆகும் கதையில், மீதுவெல்லாம் செத்து போயிடுவான். அதை போய் நீ ஒரு திறமையாக கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் அத்தியாவசிய பொருளுப்பா. டீ இருந்தால் நீ டீ குடிக்க முடியும், காப்பி இருந்தால் நீ காப்பி குடிக்க முடியும், சாப்பாடு இருந்தால் சாப்பிட முடியும், உடம்புல நல்ல ட்ரெஸ் இருந்தால் நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியும், சோறு பொங்குறதுக்கு சட்டிக்கிட்டி அடுப்பு இருந்தால் தான் நீ வந்து பண்ண முடியும். அதெல்லாம் நமக்கு யூஸ் பொருள் உள்ளது, அதெல்லாம் யூஸ் ஆகும். சாப்பாடு இல்லாமல் நீ வாழ முடியாது, சாப்பிட்டா தான் வாழ முடியும், காப்பி டீ குடிக்கணும். இந்த மாதிரி இருக்க போது வந்துட்டு இது வந்து உதவாக்கிற ஒரு லைஃப் எடுத்துகிட்டு வந்து இது நெசமாக ஆக்கணும்னு சொன்னால் நான் வந்து பழைய பிளாஸ்பாக்கில் வந்து கீழ் பக்கம்னு சொல்லிட்டேன். கீழ் பக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே துப்புரவும் பணியாளரை வச்சு இருக்க லூசு மெண்டல்கள்லாம் அதெல்லாம் குளிப்பாட்டி உலகத்தில் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை
பாதி பேத்த நான் ரெடி பண்ணி அவங்கள வாழ வச்சுருக்கேன். அவங்கள நான் தான் அவங்கள மெயின்ட கொண்டுட்டு போய் நான் தான் அவங்கள எல்லாத்தையும் நான் பார்க்கணும். ஏன்னா டாக்டர் வந்து மூலிகை டாக்டர் 500 பேர் சொல்லுவாங்க. அவன் எப்படி வாழ்ந்தானோ அதே வாழ்க்கையில் கொண்டு போனால் தான் அவன் வாழ்வான். எதிரும் புதிரும் நடந்தால் பழைய நிலைமைக்கு போயிடுவான். இப்போ செத்துக்கிட்டு போயிடுவான். இல்லாட்ட ஊர் பாதிக்கப்படுறவளுக்கு கையில் தூக்கி அடித்து மக்களை கொண்டு விடுவான். அது மிருகம் மனம் மிருகத்துக்கும் பேய்க்கும் அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சராக போயிடும் அப்படின்ட்டு சொல்லி 500 சித்த வைத்திய டாக்டர் சொல்லி தான் நான் இவங்கள பொறுப்பு ஏற்றுக்கிடுறேன். கடைசி வரைக்கும் நான் பார்க்கன்ட்டு நான் சபதம் பண்ணி அவங்கள வந்து சத்தியம் வாங்கி அவங்கள வந்து குணப்படுத்தி ஒரு 10-20 பேர்த்த மனுஷனா பைத்தியக்காரங்கெல்லாம் பைத்தியத்தை தெளிய வச்சு மனுஷனாக நான் வாழ வச்சுருக்கேன். நானும் பைத்தியக்காரன் கூட போயிட்டோம்னா இந்த ஊரை யார் மெயின்டைன் பண்ணுறது? இந்த ஊரை யார் பார்க்கறது? இங்கே வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகம் பார்த்து இந்த மக்களுக்கு பூரா யார் தானியம் கொடுக்கறது? நான் ஒரு ஆள் தாங்க கொடுக்கணும். நான் நல்லா இருக்குது. கதாசிரியரே, நாடகம் டைரக்டரு, இது உனக்கு தேவையா? இதெல்லாம் அத்தியாவசிய பொருள். அத்தியாவசிய பொருள்னா உருப்படாது விளங்காது. இதை கொண்டுட்டு வந்துக்கிட்டு என்னை வந்து ரத்தக்கண்ணியில் நடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது வேண்டாப்பா, அதை விடுப்பா. மூளை டேஞ்சர் ஆகிட போகுதுப்பா. பிறகு நான் தான் உன்னைய நீ லூசு பைத்தியமாகிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் தான் துப்புல ஒரு பணியாரை வச்சு நான் உன்னையும் பாதுகாக்கணும். உன்னையும் ரெடி பண்ணி உன் வாழ்நாள் முழுக்க நான் கூட இருந்து நான் வாழ்நாள் முழுக்க உன் கூட இருக்கணும். நான் பாதியில் முக்கால்வாசியில் நான் இருக்கந்தடி நீ சேஃப்டியாக இருப்ப. நான் இல்லைன்னா என் கண்ணுக்கு பின்னால் நான் பார்க்குற அந்த பைத்தியக்காரங்க லூசு மெண்டல் கிறுக்கெல்லாம் நான் இருக்கந்தண்டி தான் என்னுடைய அரவணைப்பில் அவங்கள பார்த்து கடைசி வரைக்கும் மெயின்டைஸ் பண்ணி கரை சேர்ப்பேன். என் கண்ணுக்கு பின்னாடி அவங்கள யார் பார்க்காங்களோ, அவங்க என்ன நிலைமையில் போகிறாங்களோ, எல்லாம் சூழ்நிலையில் இருக்காங்களோ, எந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்களோ, அவங்களால என்ன பாதிப்பாக, எத்தனை பேர் இருக்கானோ, எத்தனை பேர் சாப்பிட்றானோ, எத்தனை பேர் பாறைக்கல்லை கொண்டு மனுஷங்களை அடித்து ரத்த காயம் போகுது. ஏன்னா அவன் மன நோயாளி சரியில்லாதவங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் மக்கள்கிட்டையும் சனங்கள்கிட்டையும் அந்த நாடக டைரக்டர்கிட்டையும் அவங்ககிட்டலாம் பேசுதார். ஐயா சரியா, நீங்கள் சொன்னால் நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாப்புல. நானும் ஒரு காலத்தில் சினிமான்னு கிடையாது, நாடகத்தில் போனோம், கதையில் அந்த பாட்டில் சாங்கில் ஈடுபாடு உள்ளவன் தான். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் அப்படியே வந்து ஒன்றிய தலைவா பேர் உள்ளவர். எல்லா மதமும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா மதமும் முதல் நம்ம ஊருக்கு கடவுள்லாம் வந்துட்டாங்க. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுகிறாரு. சாமி மணி இருக்கார். ஐயா என்ன ஐயா எப்படி இருக்க ஐயா அப்படிங்காப்புல. என்னப்பா சாமி மணி, நீ சாமியெல்லாம் விஞ்ஞானி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஐயா. நீங்கள் அந்த நான் சொன்னோம்ல, வெள்ளி தவிடு, வெள்ளி பித்தாளை செப்பு மிக்சிங் பண்ண தவடுலாம் அந்த எழுத்துக்களை பார்த்து உங்கள் மத்தியில் நான் பேசினேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்தாப்புல நீங்கள் வந்து 72வது ஜென்ரேஷன் தலைமுறையில் கொத்தனார்லாம் வந்தாங்க. நீங்கள் அப்போத்தான் வந்து டீ கசாயத்தை போட்டு கழுதப்பாலை போட்டு இப்போ வந்து கொட்டைப்பாக்குன்னு ஒன்று விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை நல்லா நுணுக்கி போட்டு அந்த சிமெண்ட்டை போட்டு நீங்கள் தெற்க மேற்க கிழக்க வடக்கன்ட்டு கோயில் வந்து கல் கட்டடம் போட்டு ஸ்ட்ராங்காக வலுவாக பலனா நீங்கள் கட்ட சொன்னீங்க. அப்புறம் அவ்வளோ கூட்டத்தை இங்கே மீட்டிங்கில் பேசி முடிச்சுட்டு போகும்போது போன தலைமுறை போன ஜென்ரேஷன்ட்டு ஏதோ அவசரத்தில் பதட்டத்தில் ஏதோ மாறி பேசிட்டே மாதிரி தெரியுது. அங்கே துல்லியரமாக நான் கவனித்தேன் ஐயா அப்படின்னு சாமி மணி சொல்கிறாப்புல. சாரிப்பா மன்னிச்சுக்கப்பா, தவறு இருந்தால் அதை பற்றி கேட்குற பற்றி அதை நேரடியாக பேசுகிற பற்றி தப்பு இல்லை, தவறு இருந்தால் நான் கொஞ்சம் திருத்திக்கிடுவோம்ல சாமி மணி அப்படிங்காப்புல. சாரி, என்னை எல்லாமே மக்கள் சனங்க எல்லாருமே என்னை வந்து மன்னிச்சுக்கங்க, பரவாயில்ல துல்லியரமாக கரெக்டாக நீங்கள் பேசினேல அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயா இதோடு நான் பேசி முடித்து கொள்கிறேன். அவ்வளோ சனங்களும் அவ்வளோ மக்களும் நல்ல உத்து கவனமோடு நல்ல ஞாபக சக்தியோடு நம்மளை பேச்சுக்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க.
10 மைல் தூரம் சனங்க மக்கள் மையானக்கரை அந்த மைதானத்தில், அந்த 10 மைல் தூரம் மைதானத்தில் எல்லா மக்களும் எல்லா சனங்களும் நல்லா உன்னிப்பாக பேச்சை கவனிச்சுக்கிட்டு ரசித்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே, சனங்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறங்க. நான் என் வாழ்க்கை அனுபவபூர்வமாக நான் பார்த்த வாழ்க்கையில் கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் கீழ்ப்பட்ட மக்கள் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். இதைத்தான் நான் மறுபடியும் உங்கள் மத்தியில் நான் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். அன்போடு விசுவாசத்தோடு நான் உங்கள் மத்தியில் கேட்குறேன். இதோடு எனது புரோகிராமை நான் முடித்து கொள்கிறேன். இது 73வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதனால் அந்தந்த தலைமுறையை தட்டி பார்த்தா தான் நீங்கள் துல்லியமாக பார்க்க முடியும் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் எல்லா மக்கள்கிட்டையும், எல்லா சனங்கள்கிட்டையும், எல்லா நல்ல கொள்கைகள், நல்ல விதிமுறைகள், நியாயமான விதிமுறைகள், தூய்மையான விதிமுறைகள், எல்லா விதிமுறைகளையும் சொல்லி எல்லாத்தையும் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நம்ம சட்ட திருத்தத்தை போடணும் அப்படின்னு எவ்வளவோ இருக்குங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா சனங்கிட்டையும் பேசுகிறாப்புல. இதோடு எனது பேச்சை நான் முடித்து கொள்கிறேன். என் பேர் எம் பாலசுப்ரமணியன். நான் நிறையா படத்தில் நடித்து சில வாய்ப்பு சரியாக கிடைக்காதனால எனக்கு நடிகர் பேர் எஸ்எம்எல் பாலா எனக்கு வச்சுருக்காங்க. நான் ஒரு நடிகர் தான். சீரியலில் நடிச்சிருக்கேன், படத்தில் நடிச்சிருக்கேன், ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன். அப்புறம் நம்ம முதல்ல பாதே அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன். ஆமாம், அது பொதிகை டிவியில் ரிலீஸ் ஆச்சு. கே பாலச்சந்தர் தான் அது தயாரிப்பாளர். டயரக்டருக்கு ஊக்கத்தை கொடுத்து, தன்னம்பிக்கை கொடுத்து, அது டிமோ ஷூட்டு ஷார்ட் ஃபிலிமு அந்த மாதிரி கே பாலச்சந்தர் தயாரிப்பாளர் ஒரு டைரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தனால அது மூலியமாக பாதேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு போலீஸ்கார கரெக்டு அதில் நடிச்சிருக்கேன். இதை நடித்து 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அதில் ஒரு டைலாக்கு லாடன் டிவி, அதில் ஒரு பெரிய பில்டிங்கு, அது மனசில் மெயினில் நடித்தது சம்பவம் மனசில் மெயினில் அப்படியே இருக்குது. அது 7வது புலவரில் அந்த இது இருக்குது. அப்போ உள்ள கை லைட்டில் 2 லைட்டை பூதா மாதிரி பிடிச்சிட்டு வராங்க. சின்ன கேமரா, அந்த கேமரா சினிமா படம் மாதிரி எடுக்கலாமா, அது ஷார்ட் ஃபிலிமுக்கு எடுக்கலாமா, அந்த கேமரா சினிமாவுக்கும் யூஸ் பண்ணலாமா, அது என்ன கேமரா நமக்கு தெரியல. கேமரா எடுக்கிறவர் சொன்னார். கேமராவோட டைரக்டரும் இருந்தார். 7வது மாடி வரைக்கும் ரைட்டு போகுது. 7வது மாடியிலேருந்து ஒரு சின்ன கேமரா போகுது. அதில் தான் அந்த டைலாக்கு கே பாலச்சந்தர் தயாரிப்பில் புது டைரக்டர் ஒரு மேத்தான ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து அதில் நான் ஒரு சின்ன டைலாக் பேசி மம்டி போலீஸாக நடிச்சிருக்கேன். ஒரு கம்பை தூக்கிட்டு 7வது மாடி வரைக்கும் ஓடுறது. டேய், என்னடா குடிச்சு போட்டு கூத்தாடுத, எங்கே குடிச்சு போட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்க, டேய் என்னடா முறைக்கிற, எல்லா பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறுங்கடா, என்னடா முறைக்கிற, டேய் டேய் வாடா, இறங்கி வாடா, டேய் வாடா, போலீஸ் போடுறா, இவங்கள ஏத்தடா, வண்டியாடா போடா. இந்த காட்சி தான் சிறப்பாக நான் நடித்து கொடுத்தேன் பொதிகை டிவியில். இப்படி ஒவ்வொரு உடைய ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாமும் பார்த்துருப்பீங்க. இப்போ பழைய பிளாஸ்பக்குடைய கதைகளை உலகம் ஆரம்பத்தில் உள்ள கதைகளிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு உங்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், முடித்து கொண்டுக்கிறேன். ஏன்னா உங்களை விட்டுறதுக்கு போகிறதுக்கு தொட்ட கதை, பிடிச்ச கதை, ஒட்டின கதை, செருப்பு மண்ணில் ஒட்டின கதை மாதிரி உங்களை பிரியாமல் அந்த மண் மாதிரி செருப்பு மாதிரி ஒட்டிக்கிட்டு உங்கள் கூடயே வருவோம் தான் விசுவாசமாக உள்ளன்போடு அப்படியே உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டே இருக்கேன். என் நண்பர்களே, என் நேயர்களே, என் ரசிக்க பட்டாளமே எல்லாமே நீங்கள் எல்லோரும் கவனிப்பீங்க. பெரிய பெரிய அதிகாரி அவர்களே, டாட்டா, பெரிய பெரிய டாட்டா அவர்களே,
எல்லாத்துக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் வாழ்வோம். நம்ம அனைவரும் வாழ்வோம். இதோடு ப்ரோக்ராமை நான் முடித்துக்கொள்கிறேன். டாட்டா. எல்லாரும் போங்கய்யா, போங்கம்மா, போங்க. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன்.